ஓகே. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டு லாஸ்ட் இயர் 2024லேருந்து 25 வரைக்கும். என்னென்ன எக்ஸாம்ஸ் எங்க இருக்கு பேனா? இங்க இருக்கு. என்னென்ன எக்ஸாம்னா, ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் 2024, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2024, ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் 2024, ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் 2025, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் 2025, ஐபிஎஸ் பிஓ 2024, ஐபிஎஸ் பிஓ 2025, எஸ்பிஐ பிஓ 2025. இந்த எல்லா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கேஸ்லெட் கொஸ்டின் மட்டும் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கேஸ்லெட் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா ஈஸியாக ஏமாற்றவும் முடியும், ஈஸியாக அதில் ஸ்கோரும் பண்ண முடியும். ரெண்டுத்துக்குமே நம்ம ரெடி ஆகிக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாகவும், ஏன்னா டேட்டா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் கொஸ்டின் ட்ரிக்கியாக கேட்டிருப்பான், அந்த இடத்துல மாட்டுவோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கேனாட் பி டெர்மைண்ட் இந்த மாதிரி தெரியும், ஆனால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இது மெமரி பேஸ்ட் பேப்பர். ஸோ 90% அக்யூரஸியாக இருக்கலாம் பேப்பர். ஓகேவா? 100% இதுதான் எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நான் சொல்லலை. பட் மோஸ்ட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் டிவியேஷன் இருக்கலாம். பட் 90% இதுதான் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் 2024 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ஒரு கேஸ்லெட்டில் அல்லது ஒரு டிஐயில் அவங்க ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த வேரியபிள் அசம்ஷனாக எடுக்கவே கூடாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. ஓகேவா? அது நிறைய டைம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே கொடுத்துருக்க வேரியபிள் எடுக்காமல் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிடுங்க. அங்கே எக்ஸ் ஒய்ன்னு யூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக எக்ஸ் ஒய்ன்ற வார்த்தைக்கே போகவே கூடாது. கண்டிப்பாக ஏபின்ற வார்த்தைக்கு தான் நம்ம போகணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2024 இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து சப் கொஸ்டின்ஸ், ரெட் கலரில் மார்க் பண்ணி எல்லாமே சப் கொஸ்டின் கேட்டது. மோஸ்ட்டாக 90% ஆஃப் சப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டேரெக்டாக கேட்டிருப்பாங்க. அதில் ஒன்றும் அட்வான்ஸ்லாம் இருக்காது. ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. சோல்டு அப்படின்னு பேசுகிறப்ப கண்டிப்பாக அன்சோல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். எப்படி ப்ரெசென்ட் அப்படின்னு சொன்னால் ஆப்சென்ட்னு இருக்கும், அந்த மாதிரி சோல்டுன்னு சொன்னால் அன்சோல்டு இருக்கும்ல. கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஓகே, என்ன இருக்குது? சொசைட்டி பிக்யூஆர்னு 3 சொசைட்டி இருக்குது. ஸோ பிக்யூஆர் அப்படின்னு 3 சொசைட்டி இருக்குது. ஸோ இதில் சோல்டு ஃப்ளாட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இதை நம்ம ஆட் பண்ணால் இதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை வந்து நம்ம எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the total number of sold flats in society P was 1.5y more than the number of unsold flats in that society. That society na அதே சொசைட்டியில் இருக்க அன்சோல்டு ஃப்ளாட்ஸை விட நமக்கு 1.5y மோர் தென் தட் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ் இருக்கும். இப்போது இங்கே நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதை விட இது எவ்வளோ அதிகம்? 1.5y அதிகம். அப்போ நான் என்னென்ன எழுதணும்? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1.5y அப்படின்றது நம்பர் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் பி. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நான் ஒரு அசம்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே எங்கேயும் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணல, ஆனால் நான் இங்கே ஒய்ன்னு வைக்கக்கூடாது. சில பேர் ஒய்ன்னு வைப்போம், சில பேர் எக்ஸ்ன்னு வைப்போம், சில பேர் ஏன்னு வைப்போம், என்ன வேணாலும் வைப்போம். பட் இங்கே வைக்கிற வேரியபிள் இவன் கொடுக்குற பாயிண்ட்டை கண்டிப்பாக டிஃபர் பண்ணி இருக்கணும். இல்லைனா நம்ம என்ன ஆகுனா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒய்ன்னு எடுத்துட்டு இங்கே அசம்ஷன் ஒய்ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும்? 2.5yன்னு ஆயிரும். நமக்கு கன்ஃபார்மாக தெரியுமா இது இந்த ரேஷியோவில் தான் இருக்குன்னு? கண்டிப்பாக இருக்காது. சம்டைம்ஸ் இருக்கலாம், பட் கண்டிப்பாக நீங்களாம் என்ன பண்ணிக்கக்கூடாது, இந்த அசம்ஷனில் போகக்கூடாது. அது தப்பு. ஓகேவா? ஓகே, இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1.5y எக்ஸா? ஓகே, ஆல் த ஃப்ளாட்ஸ் வேர் சோல்டு இன் சொசைட்டி ஆர். இப்போது இந்த பாயிண்ட் வச்சு என்ன புரியுது? இங்கே எல்லாமே சோல்டு அப்படின்னா அன்சோல்டு எவ்வளோ? 0. இதை நீங்களாக புரிஞ்சுக்கணும். அவன் சொல்லலை எல்லாமே சோல்டு அப்படின்னா இப்போ 100 ஃப்ளாட் என்கிட்ட இருக்குது, 100மே சோல்டு அப்படின்னா அன்சோல்டு என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஓகே, த நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் சோல்டு இன் சொசைட்டி Q is 42. The number of flats sold in society Q is 42, which is 30% of the number of flats, total flats sold plus unsold in society R. அதாவது நல்லா கவனிங்க, இங்கே இருக்க சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இருக்குல்ல டோட்டல், அந்த டோட்டல்னுடைய 30% தான் இது அப்படின்றப்போ நமக்கு என்ன தெரியுது? இதனோட வேல்யூ 140 தெரியுது. ஒரே நிமிஷம். ஓகே, இதில் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது இதனுடைய 30% தான் உங்களுக்கு இதில் இருக்க சோல்டு. அப்போ இது 140 தெரிஞ்சிச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன டேரெக்டாக தெரியும்? இதனோட வேல்யூ 140 தெரியும். ஏன்னா நமக்கு அன்சோல்டு ஃப்ளாட்ஸ்னு எல்லாமே 0ன்னு இருக்கப்போ கண்டிப்பாக இங்கே இருக்க டோட்டல் இங்கே அப்படியே தான் வரும். கரெக்டாக தானே? ஓகே, நெக்ஸ்ட்
த நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் சொசைட்டி கியூ. சம்டைம்ஸ் தான் கொஷின் டைரக்ட்டா ஒரு ஃப்ளோல போகும். சம்டைம்ஸ் அங்கங்க ரேண்டமா நம்ம யோசிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா குடுக்குற பாயிண்ட் எல்லாம் க்ளூவா யோசிக்கணுன்றதும் தப்பு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே போனா போட முடியாதோ அப்படின்னு யோசிக்கிறதும் தப்பு. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போகும். சம்டைம்ஸ் நடுவுல இருந்து ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம சூஸ் பண்றது கண்டிப்பா நம்ம தான் டிசைட் பண்ணணும். த நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் சொசைட்டி கியூ இங்க இருக்கா? இஸ் 78. இப்போ இங்க 78 னா இதனோட வேல்யூ என்ன? 120 கரெக்ட்டா? இப்போ நல்லா கவனிங்க. சோல்டு பிளஸ் அன்சோல்டு ஆட் பண்ணா என்ன வரும்? 2x பிளஸ் 1.5y. இது என்ன டோட்டல்? ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட் படிக்கிறப்போ, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் சோல்டு பிளஸ் அன்சோல்டு இன் சொசைட்டி பி இஸ் டபுள்ட். அதாவது இன் கேஸ் நான் இந்த வேல்யூவ டபுள் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் சோல்டு பிளஸ் அன்சோல்டு இன் சொசைட்டி என்னவா மாறும்? 612 மாறும். ஆனா, இஃப்க்கு அப்புறம் தான் இந்த பாயிண்ட் கன்டின்யூ ஆகுதுன்றப்போ, ஒரிஜினல் டோட்டல் இது கிடையாது. புரிஞ்சா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இத டபுள் பண்ணி 612க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். பட் ஒரிஜினல் டோட்டல் என்ன? வேற. ஸோ என்ன பண்ண சொல்றாங்க? 2xன்னு இருக்கா? தேர்ஃபோர் 4x. நீங்க இப்படி எடுக்கிறது பதில் இங்க வேரியபிள் எடுத்தா என்ன ஆகும்? கன்ஃப்யூஸ் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்? Pனோட டோட்டல் Pன்னே வச்சுக்கிறேன். வச்சுக்கலாமா? இப்போ அவன் என்ன சொல்றான்? 2 டைம்ஸ் ஆஃப் P பிளஸ் 120 பிளஸ் 140 இஸ் ஈக்குவல் டு 612. இதுதான் அவன் சொல்ல வர பாயிண்ட். பீனோட டோட்டல் நான் பீன் தான் வச்சிருக்கேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இன் சொசைட்டி பி இஸ் டபுள்ட், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் சோல்டு பிளஸ் அன்சோல்டு இன் ஆல் த 3 சொசைட்டிஸ் பிகம் 612. அப்படின்னா 2p இஸ் ஈக்குவல் டு 260 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 362ன்னு வருமா? கரெக்டாக தானே? 362 கரெக்டா? 260 500 612. ஆஹா 352 கரெக்டா? 352யோட 260 ஆட் பண்ணா 500 612. அப்போ பீனோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியுது? 176 அப்படின்னு தெரியுது. கரெக்டா? கரெக்டா தானே? அப்போ ஒரிஜினல் டோட்டல் என்ன? 176. அப்போ நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த 3 சொசைட்டியோட டோட்டல் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொல்றதை கவனிங்க. இப்போ நான் ஒரிஜினல் டோட்டல் 176 கண்டுபிடிச்சேன். ஆட் பண்ணுங்க. 296, 336, 436. இதுதான் ஒரிஜினல் டோட்டல். ஆனா இதை நீங்க டபுள் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? டோட்டல் 612ன்னு வரும். இஃப்னு கொடுத்துருக்கிறதுக்கு அப்புறம் கொடுத்துருக்கனால இது என்ன கிடையாது? ஒரிஜினல் டோட்டல் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த அன்சோல்டு நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன் சொசைட்டி பி இஸ் 61 அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ தான் 176. கரெக்டாக நான் சொல்றது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் என்ன? 2x பிளஸ் 1.5y இஸ் ஈக்குவல் டு 176. இது கொடுத்துருக்க ஈக்குவேஷன். கரெக்டா? ஓகே. அவன் என்ன சொல்றான்னா, இஃப் த அன்சோல்டு நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன் சொசைட்டி பி 61 மீன்ஸ் எக்ஸ்னோட வேல்யூ 61. இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுவோமா? இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ 61 சப்ஸ்டியூட் பண்ணா 122 பிளஸ் 1.5y இஸ் ஈக்குவல் டு 176. தேர்ஃபோர் 1.5y இஸ் ஈக்குவல் டு 54ன்னு வருமா? தேர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 36. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 36. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் இப்படி தான் கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸாம் இந்த பேப்பர் தான் நான் எழுதினேன் எக்ஸாமில். ஸோ எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒய்னோட வேல்யூ 36. புரியுதா? ஸோ இங்கே என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாதுன்னா, இதை ஏன் நம்ம 2x 1 ப்ளஸ் 1.5 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அதை மொத்தமாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எப்படி யோசிப்போம்னா, இப்போ 612 கொடுத்தால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை டபுள் பண்ணுவோம். 4x பிளஸ் 3y பிளஸ் 120 பிளஸ் 140 இஸ் ஈக்குவல் டு 612 கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுனா, இதனுடைய டோட்டல் என்னன்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் போகும். சம்டைம்ஸ் எப்படி யோசிச்சுட்டு இருப்போம் கடைசி வரைக்கும்? 4x பிளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 260 இதில் மைனஸ் ஆச்சுன்னா 352. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல சம்டைம்ஸ் ஸ்டக் ஆகும். ஆனால் நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இதனுடைய டோட்டல் வரும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆகாமல் போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே புது வேரியபிள் கொடுக்குறேன். பீனோட டோட்டல் பி. ஸோ நான் 2pன்னு எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பீனோட வேல்யூ டேரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இதை வச்சு இதுதான் இதனோட ஆன்சர் அப்படின்றத சொல்லிடுவேன். கரெக்ட் தானே? ஓகே. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் த நம்பர் ஆஃப் சோல்டு ஃபிளாட்ஸ் இன் கியூ வுட் ஹவ் பீன் 18 மோர். அதாவது சோல்டு ஃபிளாட் வந்து 18 அதிகமாக அப்படின்னா 60 மாறுமா? இஃப்னா 60 மாறும். அண்ட் நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன் சொசைட்டி ஆர் வுட் ஹவ் பீன் 20 மோர். தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சோல்டு ஃபிளாட்ஸ் இன் சொசைட்டி கியூ அண்ட் ஆர். இப்போ சோல்டு வந்து 20 அப்படின்னா 160 மாறுமா? அப்போ 60க்கும் 160க்கு என்ன ரேஷியோ? 20 டேபிள்ஸ் அடிச்சா 3 சார், 20 டேபிள்ஸ் அடிச்சா 8 சார். தட்ஃபோர் ஆன்சர் 3:8. அதாவது இதில் 18 அதிகம், இதில் 20 அதிகமாக ஆகுதுன்ற பட்சத்தில் என்ன ரேஷியோவாக இருக்கும் அப்படின்றது கேள்வி. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரிஜினல் கொஸ்டினுக்கு வந்துடணும். திரும்ப அதே கொஸ்டினுக்கு ஆன்சர், ஐ மீன் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் போகக்கூடாது. இஃப் த
நம்பர் ஆஃப் ஃப்ளாட் சோல்டு இன் சொசைட்டி எஸ். சொசைட்டி எஸ்ன்னு ஒரு சொசைட்டி இருக்கு. அதில் சோல்டு வந்து 25% ஆஃப் தி மோர் இல்லை 25% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இன் சொசைட்டி பி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இன் சொசைட்டி பி எவ்வளோ? 176. கரெக்டாக வெறும் டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இது 176. அப்போ 4 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு? 45. அப்போ 44ன்னு வருமா? ஓகே. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட் சோல்டு இன் சொசைட்டி எஸ் அண்ட் ஆர். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 96. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 96. புரிஞ்சா? ஸோ இந்த கேஸில் லாஸ்ட் இயரில் எக்ஸாக்டாக கேட்டிருந்தாங்க. இதில் இன்னும் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதில். ஸோ இந்த லெவலில் தான் நமக்கு மோஸ்ட்டாக கேஸில் இருக்கும். பட் நம்ம அந்த டைமில் என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிக்கிறோம். இந்த பாயிண்ட் நம்மளால் யோசிக்க முடியலனா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. கரெக்டாக? மேபி இதுக்கு அடுத்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியலனாலே நம்ம மோஸ்ட்டாக அதிலே ஸ்டக் ஆயிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். இது வந்து இந்த இயர் 2025ல ஐவிஎஸ் கிளர்க் மைன்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ இதை வந்து நான் நிறைய டைம் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஏஜஸ் வந்து ஒரு அப்ரோச் பண்ணுவேன். கரெக்டாக? அது புரியும் நிறைய பேருக்கு. இப்போ எப்படின்னா அவங்க முன்னாடி என்ன பேசுகிறாங்கன்றதை நான் கண்டுக்காமல் இப்போ 5:6 அப்படின்னா ஃபஸ்ட்டு 5x 6xன்னு மாற்றினதுக்கப்புறம் 5 இயர்ஸ் என்ஸா அப்போ 5x - 5 போடு. 6 இயர்ஸ் அகோவா அப்போ 6x + 6 போடு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம்ல. அந்த லாஜிக்கில் கண்டிப்பாக நீங்கள் இதை யோசிக்கணும். இது வரைக்கும் தான் கொஸ்டின். என்ன கேள்வினா 3 ஸ்கூல்ஸ் இருக்குது ஏபிசி. ஸோ 3 ஸ்கூல் இருக்குது ஏபிசி. ஓகே ஓகே. பாய்ஸ் கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆட் தனா இன்கேஸ் 5 மோர் 5 லெஸ் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த பர்சன்டேஜ்க்கு நான் வர சொல்கிறேன். நான் சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா இஃப் ஏஜ் ஆஃப் ஏ 6 இயர்ஸ் என்ஸ் பி 6 இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரேஷியோ இஸ் 5:6 அப்படின்னு கொடுத்தா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இதை விட்டுருங்க. 5x 6xன்னு மாற்றினதுக்கப்புறம் யோசிங்க. இப்போ பர்சன்டேஜ்க்கு எப்படி போகிறது? இது 6 இயர்ஸ் என்ஸுக்கு அப்புறம் தான் இந்த ஏஜ். அப்போ 5x - 6ன்றது ஒரிஜினல் ஏஜ். இது 6 இயர்ஸ் அகோ தான் இந்த ஏஜ். அப்போ ஒரிஜினல் ஏஜ் என்ன? 6x + 6. இப்படி மாற்றிக்கினா இதுதான் ஒரிஜினல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுல. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண சொல்கிறேன். அந்த 5 மோர் 5 லெஸ்லாம் விட்டுருங்க. இப்போ என்ன? கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ இஸ் 20% ஆஃப் தி பாய்ஸ் இன் தட் ஸ்கூல். அப்போ என்ன? இது 5x அப்படின்னா இது எக்ஸ். இது கொடுத்துருக்குது. ஆனால் இது வந்து ஒரிஜினல் கிடையாது. எப்போ? இதில் 5 ஆட் பண்ணதுனால தான் இந்த வேல்யூ வந்துச்சு. அப்போ ஒரிஜினல் என்ன? 5x - 5. கரெக்டாக? இதில் 5 லெஸ் பண்ணதுனால தான் நமக்கு எக்ஸ்னு வந்துச்சு. அப்போ ஒரிஜினல் என்ன? x + 5. இதுதான் கண்டுபிடிக்கிறதான கரெக்ட் மெத்தடே தவிர்த்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மாறிடும். எப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் கொடுப்போம். இங்கே ஒய்ன்னு கொடுப்போம், இங்கே செட்டுன்னு கொடுப்போம். புரியுதா? இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கொடுப்போம். இங்கே 5 லெஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழப்பிட்டே வரும். ஆக்சுவலாக லாஜிக் என்ன? இது ரேஷியோ வந்து 5:1 இருக்குது. எதனால்? இதில் 5 அதிகமாக்குனதுனால. அப்போ 5 கம்மியாக தானே ஒரிஜினலாக இருந்துச்சு. ஸோ 5x - 5. இதில் 5 கம்மியாக்குனதுனால தான் இந்த ரேஷியோ வந்துச்சு. அப்போ 5 அதிகமாக தான் இருந்திருக்கு ஒரிஜினலில். ஸோ இதுதான் ஒரிஜினலான கரெக்டான எனக்கு தெரிஞ்ச மெத்தட். ஸோ இப்படி போகலன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டே நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்டிப்பாக இந்த கொஸ்டினை விட்டு போக தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் + கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் 10 லெஸ் தென் த ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ. அதாவது ஸ்கூல் ஏல இருக்க பாய்ஸ் ட்வைஸை விட 10 கம்மி தான் என்னது? ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி. இதனுடைய ட்வைஸ் என்ன? 2x - 10. அதில் 10 கம்மி. அதில் 10 கம்மி தான் எதனோட வேல்யூ? பியில் இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ. இப்படி எழுதலாமா? இது என்ன எழுதலாம்? 6xன்னு எழுதலாமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6x. இது வந்து 2x - 20. இதனுடைய ட்வைஸில் 10 கம்மி. அப்படி தானே கொடுத்துருக்கான். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் 10 less than the twice the number of boys in school A. இதனுடைய twiceல 10 கம்மி. ஓகே. The number of boys in school B is 60% of the total number of students in that school. அதாவது இந்த கிளாஸ்ல இருக்க டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் சாரி 2 டைம்ஸ்னா 10x தான். ஓகே. இந்த கிளாஸ்ல இருக்க ஸ்ட்ரென்த்தில் 60% தான் பாய்ஸ். கரெக்டாக? அப்போது 6x - 12 நான் டேரெக்டாக போட முடியும். ஏன்னா இது ஒன்றும் ஃப்ராக்ஷன்லலாம் இல்லை. இதில் 60% என்ன? 6x - 12. அப்போ ரிமைனிங் என்ன? 4x - 8 தான் கேர்ள்ஸ். இது டேரெக்டாக நமக்கே தெரியுது. புரியுதா? ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. ஸ்கூல் சியில் இருக்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி. இதில் பாதி. அப்போ என்ன பண்ணா? 5x - 10 அப்படின்னு எழுதலாமா? இதில் பாதி தானே 5x - 10. ஓகே. த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி. இந்த பாய்ஸ் வந்து 1/3 ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி. இங்கே இருக்க பாய்ஸில் 1/3 அப்படின்னா என்ன வரும்? 2x - 1/3 என்ன வரும்? 4ன்னு வருமா? இப்போது இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு கேர்ள்ஸோட வேல்யூ கிடைக்கும். 3x - 6ன்னு டேரெக்டாக போட முடியுமா? கரெக்டு தானே? இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? அதாவது இதனோட பாதி இது, இதில் 1/3 இது. அப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் இது.
முடிஞ்சா? ஓகே. இப்போ the number of boys in school B and the number of girls in school C, சாரி பாய்ஸ் இன் ஸ்கூல் பி, இது சாரி 1/3 வரைக்கும் முடிஞ்சுச்சு இந்த பாயிண்ட். த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி என்ன 3x - 6 இஸ் 9 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ. பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏவை விட 9 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 5x - 5 விட 9 கம்மி. தேர்ஃபோர் 2x ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 14ல் 6 போச்சுன்னா 8ன்னு வரும். எக்ஸ்னோட வேல்யூ 4. கரெக்டா? இதுதான் இந்த கேஸ்லெட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நீங்கள் 6ன்னு சப்ஸ்டியூட் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 20லேருந்து 5 போச்சுன்னா 15 வருமா? இங்கே 4 + 5 9. கரெக்டாக? ஓகே. இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 12, இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 8, இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 8 - 4 4, இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 12 - 6 6. இப்போ பாருங்க, இதை விட இது 9 கம்மியா? கரெக்டு. ஓகே. இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 24. இதை விட இது ரெண்டுத்தையும் 20. இதை டபுள் பண்ணி அதை விட 10 கம்மி. 30லேருந்து 10 கம்மிங்கிறது இருக்கா? ஓகே. இது 10. ஓகே. இதில் பாதி இது இருக்கா? ஸோ எல்லாமே டேலி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி டுகெதர். கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி டுகெதர் எவ்வளோ? 15. ஓகே. பாய்ஸ் இன் ஸ்கூல் பி அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி. டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி எவ்வளோ? 12. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி எவ்வளோ? 10. அப்போ 22. அப்போ என்ன வரும்? 15:22 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி டுகெதர். கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி எவ்வளோ வரும்? 15ன்னு வரும். சம் ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி 12. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி 10, 22. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இஃப் 25% ஆஃப் த பாய்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் பி ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சி. 25% என்ன? 3. அப்போ இங்கே 3 எக்ஸ்ட்ரா ஆயிடுவாங்களா? ஓகே. 2 கேர்ள்ஸ் நியூ அட்மிஷன், புதுசாக வந்து 2 கேர்ள்ஸ் வராங்க. அப்போ இங்கே 7 பாய்ஸாகவும் இங்கே நமக்கு 8 கேர்ள்ஸாகவும் இருப்பாங்க. The number of boys in school C will be what percentage of the new total of number of students in school C? Boys எவ்வளோ பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நமக்கு? 15. ஸோ 7/15க்கான ஃப்ராக்ஷன். இது என்ன கண்டுபிடிக்கலாம்? 15 7 போட்டால் 15 4s are 60, ரிமைனிங் 10ன்னு இருக்கும். அப்போ என்ன வரும்? 15 6s are 90, ரிமைனிங் 10ன்னு இருக்கும். ஸோ 46.66%ன்னு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 46.66%. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் ஸ்கூல் சி டுகெதர். டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் சி டுகெதர் எவ்வளோ? 34. அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ஸ்கூல் பி, கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி, இஃப் த கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. அப்படின்னா இது இல்லை, 34க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, 12 மாறினதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் 22. கரெக்டாக? ஸோ இதுதான் கேட்ட கொஷின். ஓகேவா? மேபி சப் கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் கேட்ட கேஸ்லெட் இதுதான். ஓகேவா? ஓகே. ஐயோ. ஓகே. இது வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே. தெர் ஆர் 3 ஸ்கூல்ஸ் ஏபிசி. 3 ஸ்கூல்ஸ் இருக்குது ஏபிசின்னு. த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் இன் ஆல் த 3 ஸ்கூல்ஸ் டுகெதர். இங்கே வந்து நம்ம டோட்டல் போடுவோம், இங்கே பாய்ஸ் போடுவோம், இங்கே கேர்ள்ஸ் போடுவோம். இது நிறைய மெத்தடில் போடலாம். நான் எப்படி போகிறேன்றதை ஃபஸ்ட்டு மெத்தட், நான் இன்னொரு மெத்தட்லேயும் நான் சொல்கிறேன். ஓகே. இன்னொரு மெத்தடில் சொல்லணும்னு தெரில, நான் சொல்கிறேன். இது வந்து 290, டோட்டல் வந்து 290. ஓகே. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி இங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இஸ் ஆஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ. இதில் பாதி இது. அப்போ நான் இங்கே 2A அப்படின்னு வச்சேன்னா இங்கே ஏன்னு வச்சுக்கலாமா? இதில் பாதி இது. ஓகே. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ, த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ என்ன? இங்கே இருக்கா, இஸ் 75% ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி. இங்கே என்ன வரும்? 4Bன்னு வச்சா இங்கே 3Bன்னு வரும். இதில் 75% தான் இதுக்கான வேல்யூ. ஓகே. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி இஸ், இன்னொரு பாயிண்ட் மட்டும், த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி இஸ் 5 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி. இப்போது நான் எப்படி யோசிக்கிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம எப்படி நெக்ஸ்ட்டு நார்மலாக மூவ் பண்ணுவோன்னா, நிறைய மெத்தட் இருக்குது. இது கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஈஸியாகவும் இருக்கலாம். ஆங் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி வந்து இதை விட 5 கம்மி. ஸோ ஆக்சுவலாக என்ன எடுக்கணும்? 4B - 5ன்னு எடுக்கணும். இப்போது த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி இஸ் 2.2 டைம்ஸ் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி அப்படின்னா இதில் 2.5, இது இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இதில் 2.2 டைம்ஸ் தான் இது. அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5/11 இன்ட்டு 4B - 5ன்னு வரும். இதில் நீங்கள் 5/11, இதில் நீங்கள் 2.2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்? 4B - 5ன்னு வரும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏன் இப்படி எடுக்கக்கூடாது? இங்கே நான் புது வேரியபிள் சீனு கொடுத்துட்டு இங்கே 2.2 சீன் எடுக்கலாம் தானே? எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன?
2a + 3b. இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 4a + 4b + a. கரெக்ட்டா? ஓகே. இப்போ the total number of students in school B is 15 more than the total number of students in school C. அப்படின்னா இங்க இருக்க டோட்டலை விட இது 15 அதிகம். நான் எப்படி எழுதலாம்? 4b + a - 15 எழுதவா? இதுதான் இதனுடைய டோட்டல் அப்படின்னு என்னால் எழுத முடியும். கரெக்டா? எழுதலாமா எழுதக்கூடாதா? சீனோட டோட்டலை விட இது 15 அதிகம். கரெக்டா? என்ன டேலி ஆகுதா? இப்போ இதை மூணுத்தை நான் ஆட் பண்ணனா 2a + a வந்து 3a, 3a + a வந்து 4a. ஓகே ஓகே 8b + 3b 11b ஈக்குவல் டு என்ன வரும்? 290 + 15 என்ன வரும்? 305 வரும். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே ஓகே இப்போ எனக்கு என்ன தெரியும்? இதனுடைய டோட்டல் வந்து 3.2cன்னு தெரியும். கரெக்டா தானே? கரெக்டா இல்லையா? ஓகே இது இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னா 2.2 இது வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா நார்மலாக கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஈக்குவேஷனாக போகிற மாதிரி இருக்கும். பட் லாஜிக்காக யோசிச்சா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டரான மெத்தட். இப்போ 2.2c இங்கே இருக்கா? இங்கே என்ன கொடுத்துருக்கா? 2.2c அப்படின்றது எனக்கு என்ன தெரியும்? இந்த வேல்யூவை விட 5 கம்மி அப்படின்னு தெரியும். ஸோ 4b - 5 எழுதலாமா? கரெக்டாக தானே? கரெக்டா இல்லையா? ஓகே இப்போ நான் இப்படி எழுதுறப்போ எனக்கு 4b = 2.2c + 5 அப்படின்னு தெரியும். கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே வேற என்ன பண்ணலாம்? 2.2c = 4b - 5a. ஓகே எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். 3.2c = 4b + a - 15 எழுதலாமா? கரெக்டா? இது கரெக்டு தானே? இந்த வேல்யூ நான் இந்த வேல்யூ சேம்னு சொல்ல முடியுமா? முடியும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 3.2c - a + 15 = 4bன்னு எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4bனோட வேல்யூக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணவா? இது சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணீங்கன்னா இது நெக்ஸ்ட் உங்களால் யோசிக்க முடிஞ்சுன்னா இது ஈஸியான ஈக்குவேஷன். இல்லைனா இந்த மெத்தட் வச்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். இது பெரிய ஈக்குவேஷனாக வருமா? இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம். பட் இப்படியும் போட முடியுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4bக்கு இது ஈக்குவல் பண்ணால் என்ன வரும்? இந்த 3.2c இந்த 2.2c இந்த வந்துச்சுன்னா வரும் c - a = என்ன வரும்? c - a = c - a = -10ன்னு வரும். நான் என்ன பண்ணலாம்? a = c - 10ன்னு போடலாமா? கரெக்டு தானே? இல்லைனா c = a - 10ன்னு போடலாம். கரெக்டா? ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சுற்றி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படிலாம் பண்ண முடியும்னு யோசிங்க. இப்போ c நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 3.2a cனோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 3.2a - 32ன்னு சொல்ல முடியுமா? இதை நான் 3.2a - 32ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். கரெக்டா? ஓகே 3.3a - 32 = 4b + a - 15. எதுக்காக நான் சுற்றி இங்கே வரேன்னா எனக்கு ஏபின்ற ஒரு ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு திரும்ப ஏபின்ற இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். அதுக்காக தான் நான் சி இன் டேர்ம்ஸில் ஏவை மாற்றி ஏ எடுத்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப அந்த ஈக்குவேஷனை கொண்டு வரேன். இப்படி போட முடியுன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் மெத்தட் அப்படின்றத நீங்கள் நம்பிடுவானா? ஓகே இந்த பக்கம் என்ன வரும்? 2.2a - 4b = 17. கரெக்டா? கரெக்டு தானே? ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 17. இப்போ எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? 2.2a - 4b = 17. நான் என்ன பண்ணணும்? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணலாமா? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 16aன்னு மாறிடுமா? இது 44ன்னு மாறிடும். இது 1220ன்னு மாறிடும். கரெக்டா? ஓகே இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 24.2aன்னு வருமா? இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 44ன்னு வரும். இது 187ன்னு வரும். கரெக்டாக தானே? ஓகே இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? therefore 40.2a = 1407. கரெக்டா? கரெக்டாக தானே? ஓகே இப்போ எந்த கேன்சல் பண்ணலாமா? 43 சார் 120.6. கரெக்டா? ரிமைனிங் 19.4 இருக்கா? இப்போ இது டேலி ஆகாது. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சாரி 19.4 இது ஒரு 7. கரெக்டா? ஓகே இப்போ 19.4 40.2 கரெக்டா?
4 3 120.6 கரெக்ட்டு தான். ஓகே. 120.6 ரிமைனிங் என்ன இருக்கு இங்க? 19.4 இருக்கு. 19.4 ரவுண்டா நம்பரா மாத்துவோம். 402 1400 இப்படி எழுதலாமா? 3 சார்னா 1206. ஓகே. ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 201 இருக்கா? 0 5 சார் கரெக்டா? அப்போ ஏனோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும்? 35ன்னு தெரியும். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏனோட வேல்யூ 35னா உங்களுக்கு என்ன தெரியும்? சீனோட வேல்யூ 25ன்னு தெரியும். கரெக்டா? இதெல்லாம் கசகசன்னு இருக்கா? இது எல்லாத்தையுமே அடிச்சிருவோம். ஸோ ஏனோட வேல்யூ 35, சீனோட வேல்யூ வந்து எனக்கு 25. கரெக்டா? அப்போ 25னா இங்கே 25ன்னு வரும். இங்கே 25னா எனக்கு 55ன்னு வரும். கரெக்டா? அப்போ இதனோட வேல்யூ என்ன? 80. இதை விட இது எவ்வளோ அதிகம்? 15 அதிகம். 15 அதிகமா? அப்போ 95. எனக்கு இங்கே என்ன வரும்? 35 வரும். அப்போ இங்கே 60 வரணும்னா பீனோட வேல்யூ எவ்வளோ? 15. கரெக்டா? ஸோ பீனோட வேல்யூ 15. அப்போ இங்கே ஆட் பண்ணுங்கள். 45 இங்கே என்ன வரும்? 70ன்னு வரும். கூட்டினா என்ன வரும்? 115ன்னு வருமா? கரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 70 + 45 115. கரெக்டா? ஓகே. ஃபைண்ட் த வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி? பாய்ஸ் எவ்வளோ? 70. ஸ்கூல் சியில் இருக்க கேர்ள்ஸ் எவ்வளோ? 55. ஸோ 5:14 சார் 5:11 சார். ஸோ 14:11. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி என்ன? 35 இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி? அப்போ 35/80. இப்போ 5 7 சார் 5 16 சார். கரெக்டாக தானே? ஓகே. 5 16 சார் கரெக்டா? கரெக்ட். இப்போ 16/7 நமக்கு என்ன வரும்? ஒரு பார்ட்னா 6.25. அப்போ 42 1.75 43.75% வந்து வரும். கரெக்டா? ஓகே. இஃப் த 20% ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் பி அண்ட் 20% ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் சி 20% ஆஃப் 20% ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் பி எவ்வளோ? 12. 20% ஆஃப் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் சி 11. தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் டி 23. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு கன்ஃபியூசிங்னு புரியுது. பட் இந்த டேர்மில் மாற்றாமல் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னா, இப்படி தான் போட முடியும்னு சொல்கிறேன். சும்மா போட்டு பார்த்தா இவ்வளோ ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதனால் இப்படி சொல்கிறேன். ஆனால் உண்மையில் எப்படி போடுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக நம்ம இப்படி மாற்றி யோசிக்க மாட்டோம். இங்கே 4bன்னு இருக்கா? ஸோ 4b - 5 இங்கே என்ன வரும்? 5/11 × 4b - 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் வரும். இங்கே ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி ஏபின்ற வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணுவோம். கரெக்டாக? கரெக்டு தானே? ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு ஏபினோட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இப்படியும் போட முடியும். ஓகேவா? ஸோ இப்போலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிளாக கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே. இது வந்து இந்த வருஷம் ஐபிஎஸ் பிஓ மைன்ஸ் 2025ல் கேட்ட கொஸ்டின். 3 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஏ பி சி இங்கே வந்து பாய்ஸு, இங்கே வந்து கேர்ள்ஸு. த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அக்ராஸ் 3 ஸ்கூல்ஸ் இஸ் 650. மொத்தமாக கேர்ள்ஸ் வந்து 650 பேர் இருக்காங்க. ஓகே. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. பாய்ஸ் வந்து 4x அப்படின்னா கேர்ள்ஸ் 5xன்னு எடுக்கலாமா? இங்கே 4 பார்ட்டு, இங்கே 5 பார்ட்டு. த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ இஸ் 20% மோர் தென் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் பி. இதை விட இது 20% அதிகம் அப்படின்னா இங்கே 6x வருமா? இன் ஸ்கூல் சி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 420. அதாவது சியில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 420. நமக்கு என்ன தெரியும்? டக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த டோட்டல் இருந்து இதை மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ 650 - 11x. கரெக்டாக? இதான பாயிண்ட்டு. இப்போது இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன தெரியும்? இதுக்கான பாய்ஸ் தெரியும். அண்ட் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 120 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எனக்கு 120 லெஸ் தென் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் பி. அப்போ என்ன வரும்? இங்கே 5x + 120ன்னு வரும். கேர்ள்ஸ் வந்து இதை விட 120 கம்மி. கரெக்டு தானே? ஓகே. இப்போ இதிலிருந்து நான் இதை மைனஸ் பண்ணால் எனக்கு இதனோட வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 11x - 213 கிடைக்கும். கரெக்டாக? இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக எக்ஸனோட வேல்யூ கிடைக்காது. ஆனால் கேட்டிருக்க கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமான்றதான் நமக்கு பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் இதை உட்காந்து என்ன சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸனோட வேல்யூ கிடைக்காது. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் திரும்ப இதுதான் வரும். இதுக்கு எந்த ஆன்சரும் கொடுக்கல. கொடுத்துருந்தா உங்களோட வேல்யூ எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் கொடுக்கல.
வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் பி கம்பைன். ஸ்கூல் ஏ அண்ட் பி கம்பைன்ட் எவ்வளோ? 11x. ஓகே. அண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் சி எவ்வளோ? 11x மைனஸ் 230. ஆன்சர் 230. கேனாட் பி டிட்டர்மைன் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை விட இது எவ்வளோ கம்மி? 230ன்னு தெரியும். அவன் கேட்ட கேள்வி என்ன? டிஃபரன்ஸ் மட்டும் தான் கேட்டான். உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ தெரியவே தேவையில்லை. இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? எக்ஸாக்டாக ஆன்சர் 230 மார்க் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 230 தான். ஓகே ஓகே. வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ? நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் ஏ எவ்வளோ? 4x. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் சி எவ்வளோ? 650 மைனஸ் 11x. இது கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியாமல் இதை ஃபர்தராக மூவ் பண்ணவே முடியாது. இதுக்கான ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால் எந்தமே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன் தான். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா உங்களுக்கு தான் எக்ஸ்னோட வேல்யூவே தெரியல, அப்போ எக்ஸ்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே ஒரு நம்பர் வந்து இங்கே ஒரு நம்பர் வந்தால் தான் டிஃபரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பார்த்தாலே தெரியுதுல, இது ரெண்டு சேம் வேரியபிள். அப்போ டிஃபரன்ஸ் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக 230 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் போடணும். ஓகேவா? ஒரு வாட்டி நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே போகணும்? சப் கொஸ்டினுக்கு தான் போகணும். ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் வந்து இந்த இயர் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் 2025 கேட்ட கொஸ்டின். ஓகே. ஏபிசின்னு வந்து 3 பீப்புள் இருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. ஏபிசி அப்படின்னு 3 பீப்புள் இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சோல்டு அன்சோல்டு. இந்த லாஜிக்கில் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ரொடியூஸ்டு வச்சுக்கிறேன், இங்கே சோல்டு, இங்கே அன்சோல்டு. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இந்த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஏ அண்ட் பி டுகெதர். அவன் என்ன பண்ணியிருக்கான்? இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு 59 ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சொல்லலாம் தானே? ஓகே. அடுத்த பாயிண்ட், ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பி அண்ட் சி டுகெதர். பியும் சியும் சேர்ந்து எனக்கு 48 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். சொல்லலாமா? ஓகே. இப்போ the total number of products sold by all 3 products, all 3 is 74. டோட்டல் என்ன? 74. இப்படி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஓகே. ஏபி ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் சேர்த்து 59, பிசி ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் சேர்த்து 48. இதை வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக இந்த 3 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அது நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபார் எவ்ரி 6 ப்ராடக்ட் சோல்டு பை ஏ, பி சோல்டு 5 ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு 6 பொருள் ஏ விற்றாலும் அதுக்கு ஈக்குவலான 5 பொருள் யார் விற்பா? பி விற்பா. எப்படி எழுதலாம்? சோல்டு ரேஷியோ வந்து இங்கே 6x இருந்துச்சுன்னா இங்கே 5x இருக்கும். இதன் லாஜிக். அதாவது எவ்ரி 6 ப்ராடக்ட்ஸ் இங்கே விற்கிறதுக்கும் இங்கே எவ்ரி 5 ப்ராடக்ட்ஸ் விற்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிங்க, இங்கே நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்க. இப்போ 12 இங்கே 10 வரும். அப்போ ஒரு 6 பொருளுக்கும் இவன் 5 பொருள் வைக்கிறான்னா ஃபர்ஸ்ட் ஆருக்கு ஒரு 5, செகண்ட் ஆருக்கு ஒரு 5. இந்த ரேஷியோவில் இருக்குமா? ஸோ இந்த ரேஷியோவில் இருக்குன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபார் எவ்ரி 19 ப்ராடக்ட் சோல்டு பை சி, ஏ சோல்டு 30 ப்ராடக்ட்ஸ். இங்கே என்னன்னா இதுக்கும் ரேஷியோ 19:30. இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பாக கம்பைன் பண்ணி ஆகணும். எப்படி? இதை நீங்கள் 30x மாற்றலாம். கரெக்டாக? இதை நீங்கள் 30x மாற்றினா இதை 25x மாற்றணும். ஃபார் எவ்ரி 6 ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் எவ்ரி 5 ப்ராடக்ட்ஸ் இன் பி. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் எதுவும் பாதிப்பு இல்லைல்ல? அப்போது இங்கே 19xன்னு எழுதலாம். கரெக்டாக? ஃபார் எவ்ரி 19 ப்ராடக்ட்ஸ் இன் சி தேர் இஸ் ஏ சோல்டு 30 ப்ராடக்ட்ஸ் இன் ஏ. கரெக்டாக? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 74xன்னு வரும். தேர்ஃபோர் எக்ஸ்னோட வேல்யூ 1. கரெக்டாக? அப்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு இன் ஏ வந்து 30, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு இன் பி வந்து 25, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்டு இன் சி வந்து 19. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு விஷயத்துக்கு வாங்க. இப்போது நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்கள். இந்த 2 ப்ராடக்ட் சேர்ந்து மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? 48. இங்கே சோல்டு மட்டும் உங்களுக்கு என்ன தெரியும்? 25 + 19 வந்து 44ன்னு தெரியும். அப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து அன்சோல்டு என்ன? 4. நான் யோசிக்கிறது கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு தெரியும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 44. இது ரெண்டுத்தினுடைய அன்சோல்டு 4. இப்போ இங்கே வரும். இது ரெண்டும் சேர்த்து 55 ப்ராடக்ட் விற்றுருக்காங்க. அப்போ ரிமைனிங் 4 என்னவா இருக்கும்? இது ரெண்டும் சேர்த்து 4 அன்சோல்டு. இப்போ நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கண்டிப்பாக 3 பேருக்கும் அன்சோல்டு பிரிச்சாலே ஒழிய நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏபிசினோட ப்ரொடியூஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அவன் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அன்சோல்டு பை சி. அதாவது இந்த வேல்யூக்கு ஒரு டெஃபினிஷன் என்னன்னா is same as the square root of product sold unsold by A and B. ஏலையும் பிலையும் அன்சோல்டு வேல்யூஸ் இருக்குல்ல. இப்போ ஏ இங்கே பின்னு வச்சா இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூனோட அன்சோல்டு ப்ராடக்ட்னுடைய ப்ராடக்ட் தான் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா சீனோட அன்சோல்டு கிடைக்கும் அப்படின்றது இதுக்கான மீனிங். The products unsold by C is same as the square root of products unsold by A and B. கரெக்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அன்சோல்டு பை ஏ அண்ட் பின்னு வரும். அதாவது ரெண்டுத்தையும் அன்சோல்டு பண்ண இல்லை ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம்.
ப்ராடக்ட் தான். இப்படி தான் குடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அன்சோல்டு பை ஏ அண்ட் பி. இப்ப நான் எப்படி யோசிக்கணும்? இன்னொரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1 ப்ராடக்ட் இஸ் லெஃப்ட் அன்சோல்டு பை ஈச். ஒரு ஆ ஏபிசி 3 பீப்பிள் இருக்காங்கன்னா, கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட ஒண்ணாச்சும் விக்காம போயிருக்கணும். இங்க 0ன்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது அவனோட பாயிண்ட். ஓகேவா? ஓகே. நான் எப்படி எடுக்கலாம்? இங்க 1ன்னு எடுக்கலாம். இங்க 3ன்னு எடுக்கலாம். இங்க ப்ராடக்ட்ன்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு குடுத்துருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப்னா என்ன? 1, 3 நான் 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3ன்னு வரும். இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? முடியாது. இன் கேஸ் நான் இங்க 2ன்னு எடுத்து, இங்க 2ன்னு எடுத்தனா, எனக்கு என்ன வரும்? 2 இன்டு 2 4ன்னு வரும். ஸோ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா, சீனோட அன்சோல்டு ப்ராடக்ட்ஸும் 2 தான். இந்த பாயிண்ட்ட அவன் டைரக்ட்டா 2, 2, 2ன்னு குடுக்காம, நமக்கு எப்படி குடுத்துருக்கான்? இந்த 2 ப்ராடக்ட்னோட அன்சோல்டு ப்ராடக்ட்ட நீ மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தனா மட்டும் தான், சீனோட அன்சோல்டு ப்ராடக்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ இங்க நான் 0ன்னு எடுக்கக்கூடாதுன்னு அவனே சொல்லிட்டான். 0ன்னு எடுத்தா ஸ்கொயர் ரூட்டே வராது. 0 இன்டு 4 0ன்னு ஆயிரும். ஸோ 2 இன்டு 2 4. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. தேர்ஃபோர் இது 2த்தையும் ஆட் பண்ணா 4 வருதா? இது 2த்தையும் ஆட் பண்ணா 4 வருதா? இப்போ உங்களுக்கு சோல்டு 30, அன்சோல்டு 2. ஸோ ஏனோட ப்ராடக்ட் 32, பீனோட ப்ராடக்ட் 27, கூட்டினா 59 வருதா? எப்போ 21. ஸோ 19 சோல்டு, 2 அன்சோல்டு. ஸோ இதுதான் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? 2025ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இங்க ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அன்சோல்டு பை ஏ அண்ட் பின்றது வரணும். ஓகே. இஃப் த ஈச் ப்ராடக்ட் சோல்டு பை ஏ earns a profit of 15. ஒரு ப்ராடக்ட்டும் 15 அப்படின்னா 30 ப்ராடக்ட் வித்திருக்காங்க. அண்ட் ஈச் ப்ராடக்ட் சோல்டு பை பி earns a profit of 20. இங்க ஒரு 500, இங்க ஒரு 450. வாட் இஸ் த டோட்டல் கம்பைன்ட் ப்ராஃபிட் ஆஃப் ஏ அண்ட் பி? இங்க வந்து 450, இது வந்து 500. ஸோ 950 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஓகே. If a new person is D is hired, his production target is set to be the average of number of products produced by ABC. உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் அப் தெரியலனா, ஏபிசி சேர்ந்து எவ்வளோ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாங்களே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதை நீங்க கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்க முடியலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஸோ என்ன வரும்? 59 + 21 என்ன வரும்? 18 வருமா? இதனுடைய ஆவரேஜ் தான் என்னது? டீனோட ப்ரொடக்ஷன் டார்கெட். இது என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா 26.66ன்னு வரும். கரெக்டா? ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் டி மஸ்ட் ப்ரொடியூஸ்? ரவுண்ட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 27. கரெக்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் 27. டிட்டர்மைன் விச் ஒன் இஸ் ட்ரூ? எந்த 3 பாயிண்ட்ல எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன் ஏ ப்ரொடியூஸ்ட் மோர் ஐட்டம்ஸ் தென் பர்சன் பி அண்ட் சி கம்பைன்ட். அதாவது பர்சன் ஏ ப்ரொடியூஸ்ட் மோர் ஐட்டம்ஸ் தென் பர்சன் பி அண்ட் சி சோல்டு கம்பைன்ட். அதாவது ஏ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பி அண்ட் சி சோல்டு கம்பைண்டை விட அதிகம்னு சொல்கிறாங்க. பட் பி அண்ட் சி சோல்டு எவ்வளோ? 34. பட் ப்ரொடியூஸ்டு 32 தான். ஸோ இது தப்பு. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை பி. பி இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அன்சோல்டு பை பி. இதனுடைய ஸ்கொயர் தான் இதுவா? கிடையாது. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சி. ப்ரொடியூஸ்டு பை சி என்ன? 21 இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு பை பி. இதை விட இது கம்மி. இது ப்ரொடியூஸ் பண்ணதை விட இது விற்றதை விட இது ப்ரொடியூஸ் பண்ணது கம்மி. ஸோ இது மட்டும் தான் நமக்கு ட்ரூ. ஸோ ஒன்லி 3 இஸ் ட்ரூ. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டின் வந்து எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the pie chart given below shows the degree distribution of number of cookies available for ABCD. அதாவது ABCD வச்சிருக்க நம்பர் ஆஃப் குக்கீஸ் எவ்வளோன்றதை மட்டும் தான் அது சொல்லுது. எவ்வளோ குக்கீஸ் விற்றாங்க விற்கல அப்படின்றத பற்றி அதை சொல்ல. இந்த பை சார்ட்னுடைய வேல்யூ என்ன? 360 டிகிரி. கரெக்டாக ஆட் பண்ணுங்க. 1.08 + 1.08 பின்னா நமக்கு என்ன வரும்? 4.08 பின்னு வருமா? ப்ளஸ் 180 192 மைனஸ் 252 இஸ் ஈக்குவல் டு 360. கரெக்டு தானே? ஸோ மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி வரும். ஸோ 4.08 பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 412 612. கரெக்டாக? தேர்ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு 150. கரெக்டாக என்ன சொல்கிறது? கரெக்டாக? ஸோ பீனோட வேல்யூ 115 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 612ன்னு கிடைக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பீனோட வேல்யூ 150னா இங்கே 90 டிகிரி. இங்கே 150னா நமக்கு என்ன வரும்? 150 ஒரு 12. ஸோ 162 டிகிரி. கரெக்டாக? கரெக்டு தானே? 162 டிகிரி. 150லேருந்து 14 போச்சுன்னா 36 டிகிரி. 150லேருந்து 78 போச்சுன்னா இது ஒரு 22, அது ஒரு 50. ஸோ 72 டிகிரி. கரெக்டு தானே? கரெக்டா? ஓகே. இப்போது 90 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 வெண்டர்ஸ் சேர்த்து குக்கீஸ் அவைலபிள் எவ்வளோ? 600. இந்த பாயிண்ட்டை நான் அழிச்சிடுறேன். எனக்கு பீனோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிக்யூஆர் சாரி ஏபிசிடியா? ஏபிசிடினோட வேல்யூ குக்கீஸ் அவைலபிள் அப்படின்னா இங்கே என்ன கான்செப்ட் போகுது? சோல்டு அன்சோல்டு கான்செப்ட் போகுது. ஸோ சோல்டு அன்சோல்டு அப்படின்ற கான்செப்ட் போதா? ஓகே. இப்போ 90 டிகிரி அப்படின்னா என்ன? 25%. டோட்டல் என்ன? 600.
ஸோ 600ல 25% என்ன வரும்? 150 வருமா? ஓகே. 162 டிகிரி அப்படின்னா நமக்கு என்ன? எத்தனை டிகிரி? 162னா எத்தனை டிகிரி வரும்? சாரி எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 25%, இது 20%, இது 10%. என்ன? 30, ஒரு 25, 55. ரிமைனிங் இருக்க 45% தான் இது அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்ட்டா? ஸோ அப்ப 45%னா 240, 270ன்னு வரும். இது 10%னா இங்க 60ன்னு வரும். இங்க 20%னா இது 120ன்னு வரும். இது வந்து நம்பர் ஆஃப் குக்கீஸ் அவைலபிள் வித் ஏபிசிடி. ஓகே. ஸோ இது முடிஞ்சு. இப்போ அடுத்த க்ளூ அவன் என்ன குடுத்திருக்கான்னா, ஃபார் வெண்டர் பி அண்ட் டி. ஓகே. சாரி. ஃபார் வெண்டர் ஏ அண்ட் சி, த நம்பர் ஆஃப் அன்சோல்டு குக்கீஸ் இஸ் கிரேட்டர் தென் சோல்டு குக்கீஸ். ஏக்கும் சிக்கும் அன்சோல்டு கிரேட்டர் தென் சோல்டு அப்படின்னு குடுத்திருக்கான். ஓகே. ஓகே. ஃபார் வெண்டர் பி அண்ட் டி, த சோல்டு குக்கீஸ் இன்க்ரீஸ் கிரேட்டர் தென் அன்சோல்டு குக்கீஸ் அப்படின்னு குடுத்தாச்சு. இப்போ இது தெரியும். அடுத்த பாயிண்ட் என்ன? sold for each vendor. The number of cookies sold for each vendor is either 40 degree or 60 degree or 80 degree. அதாவது அது வச்சிருக்க டோட்டல் ப்ராடக்ட்ல ஒன்று 40% வித்திருக்கும், இல்லை 60% வித்திருக்கும், இல்லை 80% வித்திருக்கும். பட் எக்ஸாக்டா இந்த ப்ராடக்ட்டுக்கு இது 40, இது 60, இது 80 நான் சொல்லலை. நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு சோல்டு வந்து அன்சோல்டை விட கம்மியாக வரணும். சோல்டுக்கான பர்சன்டேஜ் என்ன? 40, 60, 80. கரெக்டாக இந்த ப்ராடக்ட்டில் 40, 60, 80% நான் விற்க முடியும். நான் 40% இங்கே விற்றனா எனக்கு அன்சோல்டு என்ன? 60%. அதுவே நான் 60% விற்றனா எனக்கு 40% அன்சோல்டு. இங்கே நான் 80% விற்றனா எனக்கு 20% அன்சோல்டு. நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இந்த இடத்துல 40% விற்றா மட்டும்தான் எனக்கு சோல்டை விட அன்சோல்டு அதிகமாக வரும். மீதி 2 கண்டிஷன்லையும் அவங்க சொல்கிறதுக்கு எதிர்மாறாக நடக்குது. அப்போது அவங்க கிட்ட இருக்க டோட்டல் ப்ராடக்ட்ல அவன் 40% வித்திருப்பான், 60% அன்சோல்டாக வச்சிருப்பான். இதை நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். புரியுதா? ஸோ 40% வச்சா மட்டும்தான் அன்சோல்டு என்னவா இருக்கும்? சோல்டை விட அதிகமாக இருக்கும். புரியுதா? ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் 90, இதுக்கான ஆன்சர் 60. புரிஞ்சா? இது எக்ஸாக்டாக சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட், பி இஸ் கிரேட்டர் தென் டி அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. 40, 60 வச்சா இது தப்பு, இதை விட இது அதிகமாக இல்லை. ஆனால் 60, 40யோ அல்லது 80, 20யோ வச்சா இவங்க சொல்கிற கண்டிஷன் டேலி ஆகுது. அப்படின்னா இதுக்கு 2 ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்களா புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ பாசிபிட்டில் கொஷின் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 60% விற்றனா 120, 162, 80% விற்றனா 160, 216. ஸோ 60% விற்க போக 40% அன்சோல்டாக இருக்குமா? அப்போ 108. இங்கே 80% விற்றனா 20% அன்சோல்டாக இருக்குமா? ஸோ 54. இதை வச்சு பார்த்தா சோல்டு அன்சோல்டு இது, இதை வச்சு பார்த்தா சோல்டு அன்சோல்டு இது. ரெண்டுத்துல எது வேணாலும் மேட்ச் ஆகலாம். பட் எக்ஸாக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஓகே. இப்போ சிக்கு வந்து அன்சோல்டு வந்து பெருசாக இருக்குன்னா ஒரே கண்டிஷன் மட்டும் தான், 40% சோல்டு, 60% அன்சோல்டு. இதை ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அன்சோல்டு கிரேட்டர் தென் சோல்டாக இருந்தால் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ என்ன வரும்? இங்கே 60%னா 72, 80%னா 96, 60%னா 40%, 80%னா 20%. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இதுக்கப்புறம் உங்களால் எக்ஸாக்டான பிக்கும் டிக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பட் சப் கொஷின்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் அன்சோல்டு குக்கீஸ் ஃபார் ஏ அண்ட் டி சச் தட் வேல்யூ இஸ் மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கும் டிக்கும் அன்சோல்டு கண்டுபிடிக்கணும். பட் அதனுடைய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? 7ஓட மல்டிபிளாக இருக்கும். ஸோ 90 நீங்கள் எக்ஸாக்டாக தெரியுது. இங்கே நான் 48ன்னு வச்சா எனக்கு 42. அதுவே நான் 24 வச்சனா எனக்கு 66. கரெக்டாக? இது 7 மல்டிபிள் கிடையாது. ஸோ இதுதான் 7 மல்டிபிள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 42. கரெக்டாக? ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்? எப்படி கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான்? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 மல்டிபிளாக இருக்கணும். அப்போ என்னது ஆன்சர்? 42ன்றது இதுக்கான ஆன்சர். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் குக்கீஸ் சோல்டு பை வெண்டார் பி அண்ட் டி கம்பைன்ட் இஸ் 258. பியும் டியும் சேர்ந்து கம்பைன் பண்ணி எனக்கு 258 குக்கீஸ் விற்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த கண்டிஷனில் வரும்? இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் வரும். இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் வருமா? இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இதில் இது தப்பு, இதில் இது தப்பு. ஓகே. ஸோ இதுனா 108 கரெக்டு, இதுனா 24 கரெக்டு. கேள்வி என்ன? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அன்சோல்டு குக்கீஸ் ஃபார் தீஸ் 2 வெண்டார்ஸ் அப்படின்னா 108 + 24 என்ன? 132. கரெக்டாக? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. What is the difference between total number of sold cookies and total number of unsold cookies for all 4 vendors combined? ரெண்டாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. given that vendor B sold the minimum possible number of cookies. vendor B minimum possible number of cookies என்ன? 162 தான் கரெக்ட்னு சொல்ல வராங்க. and vendor D sold maximum possible number of cookies. ஸோ இதுக்கு இதுதான் கரெக்ட்னு சொல்ல வராங்க. ஸோ இது என்னது? இது தப்பு, இதுக்கு இது தப்பு. கரெக்டாக?
அப்போ என்ன வரும் 60 + 160 2 222 246 246 250 340 கரெக்டா? இங்கே 340னா யோசிக்கக்கூடாது. என்ன வரணும் இங்கே? கண்டிப்பாக 260 தான் வரணும். ஆட் பண்ண நமக்கு என்ன தெரியும்? 600ன்னு தெரியும்ல. திரும்ப இதை உட்காந்து டேலி பண்ணிங்கனாலும் இந்த ஆன்சர் தான் வரும். என்ன பண்ணக்கூடாது? அதை டேலி பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதானே வரும். தப்பாக கூட்டணும். 222 சாரி 222 246 252 342. ஸோ 342னா இங்கே 258. டிஃப்ரென்ஸ் என்ன? இது ஒரு 42, இது ஒரு 42. ஸோ டிஃப்ரென்ஸ் 84. கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ ஆன்சர் 84. ஸோ இந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே இது வந்து ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் 2024 கேட்ட கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி அப்படின்னு வந்து 3 கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 2 இயருக்கான ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 2021, இன்னொன்று 2022. 2021க்கான ஆவரேஜ் வந்து 1500னா 4500 வருமா? ஓகே. 2022க்கான ஆவரேஜ் 1650 அப்படின்னா 4950 வருமா? ஓகே. இது வந்து டோட்டல். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் the number of students in school A in both the years is equal. இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் சேம். அப்போ ஏன்னு வச்சுக்கலாமா? இங்கேயும் சேம், இங்கேயும் சேம். The number of students in school B in 2022. School B in 2022னா எங்கேயா? is 20% more than that in same school. அப்படின்னா இங்கே 5xன்னு வச்சா இங்கே 6xன்னு வைக்கணும். இதை விட இது 20% அதிகம். நெக்ஸ்ட் and the number of students in school C in 2022. School C in 2022 is 25% more than that of ஸ்கூல் இன் சேம் ஸ்கூல். அப்படின்னா இங்கே என்ன வரும்? நமக்கு 4y இங்கே 5yன்னு வரும். இதாவது இங்கே இருக்கிறத விட இது 25% அதிகம். ஓகே ஓகே இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க. நான் எப்படி எழுதலாம்? a + 6x + 5y is equal to எந்த பாயிண்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு இது தோணுன்னா இதை ஈக்குவேஷனாக ஒரு எழுதி இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதி மைனஸ் பண்ணால் ஏ வெளில போயிடும்ல. அப்போ எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 4950 a + 5x + 4y is equal to 4500. இதை மைனஸ் பண்ணால் இது கேன்சலா? x + y is equal to 450. இது வந்து நமக்கு ஒரு தெரிஞ்ச ஈக்குவேஷன். கரெக்டு தானே? இப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி அண்ட் சி இஸ் இன் 2022 இஸ் 50. அதாவது பிக்கும் சிக்கும் 2022 இருக்குல்ல, அதுக்கான டிஃபரன்ஸ் 50. ஆனால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, வேறஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி இன் 2022 இதுதான் 2022 இஸ் மோர் தென் தட் ஆஃப் பி. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, இது 6ன்னு இருக்கிறதுனால இது பெருசுன்றது மீனிங் கிடையாது. பட் இவன் இதுதான் பெருசுன்னு சொல்கிறப்போ 5y - 6x = 50 அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம்? 5y - 6x = 50. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இது ரெண்டுமே சேம் வேரியபிள் இருக்கின்றப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும்? இதை டேரெக்டாக மைனஸ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் தான் வருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6x + 6y 2700 வருமா? இதுக்கு இது கேன்சல். கரெக்டாக ஆட் பண்ணால் 11y is equal to 2750. therefore y-நோட வேல்யூ 250, x-நோட வேல்யூ 200. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1000 வரும். இங்கே 1200 வரும். இதை விட இது 50 அதிகமா? ஸோ 1250. ஸோ y-நோட வேல்யூ 250 டேலி ஆகுதா? ஆகுது. ஸோ இங்கே 1000 வரும். அடுத்து என்ன? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2000. அப்போ இது 2500, இதுவும் 2500. கரெக்டாக தானே? இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள். இது 4950 வரும், இது 4500 வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி அண்ட் சி இன் ஸ்கூல் இன் 2021. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 0. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி இன் 2022 எவ்வளோ? 1250 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி இன் போத் த இயர்ஸ்? அப்படின்னா எவ்வளோ? 5000. கரெக்டாக? இதை விட இது எவ்வளோ கம்மி? 3750 கம்மி. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி? 75% கம்மி. கரெக்டாக? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி இன் 2022 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 75%. கரெக்டாக? ஓகே. இது வந்து IBPS PO மெயின்ஸ் லாஸ்ட் இயர் 2024 கேட்ட கேஸ்லெட். தெர் ஆர் 3 மக்ரூனி செல்லிங் ஷாப்ஸ் ஏபிசி. 3 ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஏபிசின்னு 3 ஷாப்ஸ் இருக்குது. ஓகே. த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஷாப் சி. இது என்ன லாஜிக்கில் பேஸ் பண்ணால், இப்போது ஒரு கஸ்டமருக்கு நான் இத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் விற்க போகிறேன். இப்போ வந்து நான் 10 கஸ்டமர் இருக்காங்க. ஒரு கஸ்டமரும் 4 வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா 40 மக்ரோனி விற்றுருக்காங்க அப்படின்றது மீனிங். கரெக்டாக தானே? இது வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், மக்ரூனி பர் கஸ்டமர். கரெக்டாக தானே? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் மக்ரூனிஸ். கரெக்டாக தானே?
இதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு கஸ்டமர் எத்தனை கஸ்டமர், ஒரு கஸ்டமருக்கு எத்தனை மக்ரூனி, இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் மக்ரூனிஸ். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ பத்தி பேசுறாங்க. இன் ஷாப் சி இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஷாப் பி. இது வந்து இத விட அதிகம். ஓகே. ஓகே. அந்த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஷாப் பி இஸ் மோர் தென் தட் ஆஃப் ஷாப் பி. இது வந்து இத விட அதிகம். இந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா, இத விட இது அதிகமா இருக்கணும், இத விட இது அதிகமா இருக்கணும். கண்டிப்பா இந்த பேசிஸ்ல இருந்தா மட்டும் தான் அது கரெக்ட். ஓகேவா? ஓகே. இப்போ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஏ அண்ட் பி. இங்க இந்த 2 கஸ்டமர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அதாவது பி மைனஸ் ஏ. கரெக்ட்டா? பி தானே பெருசு. அந்த டிஃபரன்ஸ் வந்து 1 லெஸ் தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் பி அண்ட் சி. இந்த சிக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து இங்க இருக்கிறத விட இங்கு 1 கம்மியா இருக்கும். நல்லா கவனிங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இதனுடைய டிஃபரன்ஸ் எனக்கு ஒய்ன்னு இருந்தா, இதனுடைய டிஃபரன்ஸ் ஒய் மைனஸ் 1ஆ இருக்கும். பிக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒய்ன்னு நான் வச்சேன் அப்படின்னா, எனக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒய் மைனஸ் 1ஆ இருக்கும். அதுதான் இவன் இவ்வளோ நேரம் சொல்றான். கரெக்ட்டா தானே? இஸ் 1 லெஸ் தென் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஷாப் பி அண்ட் சி. ஓகே. ஓகே. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஷாப் பி அண்ட் சி இஸ் 4:5. ஸோ இது 4x அப்படின்னா இது 5x. இப்போ ஒரு பாயிண்ட் யோசிக்கணும். இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை விட இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1 கம்மியா இருக்கும். இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எக்ஸ். கரெக்ட்டா? ஓகே. இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? எக்ஸ் மைனஸ் 1ஆ இருக்கணும் அப்படின்றது பாயிண்ட். பிக்கும் ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இதை விட இது எவ்வளோ அதிகம்? எக்ஸ் மைனஸ் 1 அதிகம். அப்போ நான் இங்கே என்ன எழுதுறோம்? 3x + 1 அப்படின்னு எழுதணும். எப்படி? இதிலிருந்து நீங்கள் இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இது அப்படின்றப்போ நீங்கள் இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணாலும் இது கிடைக்கும், இதோட இதை ஆட் பண்ணாலும் இது கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஆன்சர் 3x + 1ன்றது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆஃப் ஷாப் ஏ. முடிஞ்சா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் மக்ரூனிஸ் பர்ச்சேஸ்டு பை ஈச் கஸ்டமர் இன் ஷாப் பி அண்ட் சி இஸ் ஈக்குவல். இங்கே வாங்குற கஸ்டமர்ஸ் ஒரு கஸ்டமர்ஸ் எத்தனை மக்ரூனி வாங்குறாங்களோ பிலையும் சிலையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டா? ஓகே. த நம்பர் ஆஃப் மக்ரூனி சோல்டு பை ஷாப் ஏ அண்ட் சி இஸ் ஈக்குவல். இங்கே என்ன பாயிண்ட்னா, ஏவும் சியும் ஃபைனலாக விற்கிறாங்கள அந்த 2 மக்ரூனியும் சேம் அப்படின்னு அவன் சொல்ல வரான். இங்கே எவ்வளோ மக்ரூனி விற்கிறாங்க? 5xyன்னு சொல்லலாமா? 5x கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப் மக்ரூனி பர் கஸ்டமர்ஸ். ஸோ டோட்டல் மக்ரூனிஸ் எவ்வளோ? 5xy. இங்கே 4xy. இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன? ஏக்கான டோட்டலும் சிக்கான டோட்டலும் சேம் அப்படின்னா இங்கேயும் நான் 5xyன்னு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம். தேர்ஃபோர் 14xy தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மக்ரூனிஸ். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? த டோட்டல் நம்பர் ஆஃப் மக்ரூனி சோல்டு பை ஆல் 3 ஷாப்ஸ் இஸ் 168. இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் தானே? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மக்ரூனி சோல்டு பை ஆல் 3 ஷாப்ஸ் இஸ் 168. தேர்ஃபோர் xy இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது செகண்டரி. அதுக்கு முன்னாடி உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? இங்கே 16 கண்டுபிடிக்கலாம். ஏன்னா xyனோட வேல்யூ 12. இது 48. கரெக்டா? இது 60. ஆட் பண்ணால் என்ன வரும்? 168ன்னு வரும். வந்துச்சா? இப்போ எப்படி யோசிக்கணும்னா, உங்களுக்கு xyக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் கொடுக்கும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியும்? நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 12s ஆர், 2 6s ஆர், 3 4s ஆர், 4 3s ஆர், 6 2s ஆர், 12 1s ஆர். இதை தவிர்த்து வேறு ஏதாவது பாசிபிலிட்டி எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மக்ரூனிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இருக்க முடியாது. அதனால தான் நான் இன்டீஜர் வேல்யூஸில் இங்கே யோசிச்சிருக்கேன். கரெக்டாக தானே? நான் யோசிச்சது கரெக்டாக தானே? ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை யோசிக்கிறேன். இப்போ நான் இன்கேஸ் எக்ஸ்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 4ன்னு வருமா? ஓகே. இங்கே 5ன்னு வருமா? வரும். இங்கே 4ன்னு வரும். இது தப்பு. ஏன்னா எனக்கு இங்கே இருக்க கஸ்டமரை விட இங்கே இருக்க கஸ்டமர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாசிபிலிட்டி எல்லாமே தப்பு கண்டிஷன். அப்போ இது தப்பு. கரெக்டாக? அப்போ என்ன வராது? எக்ஸ்னோட வேல்யூ 1ன்றது செட் ஆகாது. இங்கே 1 அழிஞ்சு போச்சு. 1ன்றது வந்து செட் ஆகாது. கரெக்டாக? எக்ஸ்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இங்கே 7ன்னு வரும். எந்த ஒரு நம்பர் 7ஓட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 16 வரும்? வராது. இதை வச்சே என்ன பண்ணிடணும்? இந்த ஆன்சர் தப்பு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8ன்னு வரும். இங்கே 6ன்னு வரும். எனக்கு புரியுது. இங்கே 6, இங்கே வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 10. இதெல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனால் இங்கே 7 வந்துச்சுன்னா இது எப்படி 16 வரும்? ஸோ எல்லா பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணி யோசிக்கணும். ஸோ என்னது? எக்ஸ்னோட வேல்யூ 2 கிடையாது. ஓகேவா? ஓகே. 2 கிடையாதுன்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 12ன்னு வரும். இங்கே 15ன்னு வரும். இங்கே 10ன்னு வரும். இப்போது இங்கே என்ன வரும்? 6ன்னு வரும். இங்கே 4, இங்கே 4. இப்போ இதுதான் கரெக்டா அப்படின்னு நான் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் யோசிங்க. இது கரெக்ட். 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 13ன்னு வரும். எந்த நம்பரோட 13 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 60 வரும்? வராது.
6ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் 19 வரும். ஸோ இதுவும் தப்பு. 19ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன வராது 16 வராது. 12 சப்ஸ்டிட் பண்ணால் 37 வரும். சிம்பிளாக என்ன புரியுது, ஈவன் நம்பர் கேனாட் பி தேர் அப்படின்றது புரியுது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் நம்பர் தான் வரணும். அதுவும் 1 வராது. ஸோ 3 மட்டும்தான். ஸோ ஆன்சர் என்ன 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும், இங்கே 12ன்னு வரும். ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சாச்சா 10, 12, 15, 6, 4, 4. ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மக்ரோனிஸ் பர்ச்சேஸ்ட் பை ஈச் கஸ்டமர் இன் ஷாப் சி. எவ்வளோ 4. இஃப் ஷாப் டி சோல்டு 33% மோர் மக்ரோனிஸ் தென் ஷாப் பி. பி விற்கிறது 33%. அப்போ என்ன வரும் 64 வருமா? 1/3 16 ஆட் பண்ணால் 64. டின்ற கம்பெனி. ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் சோல்டு அண்ட் அன்சோல்டு மக்ரோனிஸ் இஸ் 8:13. அப்போ என்ன வரும் 21. ஸோ நான் 21. அந்த ரேஷியோ ஆஃப் சோல்டு அண்ட் மக்ரோனி சோல்டு பை டி ஃபைண்ட் த மக்ரோனி. ஓகே ஓகே. சோல்டு மக்ரோனிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஓ ஓகே ஓகே. சோல்டுக்கும் அன்சோல்டுக்கும் ரேஷியோ. ஸோ சோல்டு இஸ் 64. 8 பார்ட்னோட வேல்யூ 64. 13 பார்ட்னோட வேல்யூ என்ன வரும், ஒரு பார்ட்னோட வேல்யூ 8. அப்போது 13 × 8 104. மொத்தமாக 168 மக்ரோனி அங்கே மேனுஃபேக்சர் ஆகிருக்கும். அதாவது 8 பார்ட்டுக்கான வேல்யூ தான் 64. ஸோ 21 பார்ட்டுக்கான வேல்யூ என்ன வரும் 168ன்றது வரும். இஃப் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஷாப் எக்ஸ். ஷாப் எக்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை இருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி என்ன 22. ஸோ 11. கரெக்டாக? நம்பர் ஆஃப் ஒரு கஸ்டமரும் 4 மக்ரோனிஸ் வாங்குறாங்க. அப்போ டோட்டல் மக்ரோனிஸ் வித்தது பை எக்ஸ் எவ்வளோ 11 × 4 44. கரெக்டாக? ஓகே. இஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் மக்ரோனி சோல்டு பை சி இஸ் 30. 60 மக்ரோனி விற்குதா? ஸோ 1800. அண்ட் தட் பை ஷாப் பி இஸ் 35. அப்போ என்ன வரும் 1400 ஒரு 270. ஸோ 1670. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன வரும் 130. கரெக்டாக? ஸோ 48 × 35 எப்படி போட்டேன் 1200 1400. இது ஒரு 270. ஸோ 1400 ஒரு 270 1670. ஸோ டிஃப்ரென்ஸ் 130. ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ இது வந்து சேம் ஐபிஎஸ் பிஓ மைன்ஸ் 2024 கேட்டது. இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாலாம் ஆர்ஆர்பி பிஓ மைன்ஸில் கேட்க மாட்டாங்க. பட் தெரிஞ்சுக்கிறது நான் மொத்தமாக கம்பைல் பண்ணி எடுத்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோவும் எடுத்தேன். ஓகேவா? ஓகே. 3 செல்லர்ஸ் இருக்காங்க. யார் யார், அருண், பின்னி, அப்புறம் என்ன சந்தா. நல்லா கவனிங்க. இங்கே ஆல்ரெடி எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் தெரியுது, ஒய்ன்ற வேரியபிள் தெரியுது. அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன ஒரு அசம்ஷன் எடுத்தாலும் கண்டிப்பாக எக்ஸ் ஒய்ன்னு வச்சு எடுக்கக்கூடாது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, ஹேட்ஸு கேப்ஸு. ஸோ ஹேட்டும் விற்கிறாங்க, கேப்பும் விற்கிறாங்க. ஓகே. ஸோ இது 2 ப்ராடக்ட் தான் விற்கிறாங்க, 3 பேர் தான் விற்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்டு பை பின்னி. ஹேட் சோல்டு பை பின்னினா இதுவா இஸ் X% மோர் தென் த கேப் சோல்டு பை அருண். நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க அப்படின்றத யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நான் எப்படி யூஸ் பண்ண முடியும் இதை பாருங்கள். ஏன்னு எடுக்கலாம். இங்கே A × 100 + X டிவைடட் பை 100ன்னு எடுக்கலாம். இப்படி நான் எடுக்கணும்னு அவசியமா? கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்படி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப இதை வச்சு இன்னொரு பர்சன்டேஜ் சொல்கிறப்ப நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக காம்ப்ளிகேட் ஆயிரும் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் இருக்கட்டும். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை அருண். ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை அருண் இஸ் டோட்டல் இங்கே இருக்குல்ல, இந்த டோட்டல் வந்து 50% மோர் தென் த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை இம். இவன் விற்கிற கேப்ஸை விட இது 50% அதிகம். அப்போ இங்கே 2Aன்னு வச்சா இங்கே 3Aன்னு வைக்கலாமா? நான் சொல்கிறது புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை வந்து 3A. அது வந்து இது வந்து 50% மோர் தென் த கேப் சோல்டு பை அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன பண்ண முடியும் என்னால், இங்கே டோட்டல் 3Aன்னு வச்சுக்கிட்டு இங்கே 2Aன்னு வச்சு இங்கே ஏன்னு வைக்க முடியும். அதாவது இதனுடைய டோட்டல் வந்து எப்படி இருக்குன்னா இதில் 50% அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு தான் இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். ஓகே ஓகே. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை பின்னி. கேப் சோல்டு பை பின்னி என்ன 7B. ஹேட் சோல்டு பை சந்தா வந்து 5B. கரெக்டாக? இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை சந்தா. கேப் சோல்டு பை சந்தானா இதுவா இஸ் 20% லெஸ் தென் த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை அருண். அருண் வித் கேப்ஸை விட 20% கம்மி. அப்போ என்ன வரும் 1.6Aன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதனுடைய 80% வந்து இங்கே வரும். த நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை சந்தா. ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை சந்தா எவ்வளோ 5B + 1.6A. இதனா ஹேட்ஸ் அண்ட் கேப் சோல்டு பை சந்தா இஸ் 1 மோர் தென் த y டைம்ஸ் த நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்டு பை பின்னி. பின்னி எவ்வளோ ஹேட்ஸ் விற்றுருக்கான் தெரியாது. அந்த ஹேட் வித் பின்னினோட y டைம்ஸோட 1 அதிகம் தான் எதனோட வேல்யூ சந்தா வித் ஹேட்ஸ் அண்ட் கேப்ஸ்னோட வேல்யூ. இதுதான் கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை சந்தா இஸ் 36. சந்தா எது 1.6A
is 36 more than the ad sold by Arun. Therefore, A plus 36 இப்படின்னு எழுதலாமா? இங்கே தான் உங்களுக்கு க்ளூவே கிடைக்குது. The number of caps sold by Chanda is 36 more than the ad sold by Arun. Therefore, 0.6A is equal to 36. Therefore, A is equal to 60. கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 60, 120, இங்கே 180, அவ்வளோதானே? இங்கே 96. ஸோ இதை விட இது 36 அதிகம். கரெக்டாக தானே? கேப் சோல்டு பை சந்தா இஸ் 36 மோர் தென் ஆட் சோல்டு பை அருண். கரெக்ட் ஆயிடுச்சா? த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்ஸ் சோல்டு பை அருண் அண்ட் சந்தா. ஆட் சோல்டு பை அருண் அண்ட் சந்தா வந்து நமக்கு 80 அப்படின்னா இது ரெண்டுத்தினுடைய டோட்டல் என்ன? 160. ஸோ ஏ ப்ளஸ் 5B இஸ் ஈக்குவல் டு 160. ஏனோட வேல்யூ எனக்கு 60ன்னு தெரியும், பியினோட வேல்யூ எனக்கு 20ன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கே 100, இங்கே எனக்கு 140. இங்கே என்ன வரும்? டோட்டல் 196ன்னு வரும். இது வந்து தெரியாது. இருக்கா? கரெக்டு தானே? ஓகே. இப்போ the total number of caps and ads sold by Arun, Binny and Chanda is 672. இதனுடைய டோட்டல் 672 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருண், பின்னி, சந்தா வித்த மொத்தமாக சேர்த்து வித்த ஆட்ஸ் அண்ட் கேப்ஸ்னுடைய டோட்டல் வந்து 672. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 376. ஓகே. இது ஒரு 24, அது ஒரு 272. ஸோ 272 ஒரு 24, 296. ஆட் பண்ணால் இது வருமா? 500, 660, 670. கரெக்டாக? ஸோ இதனோட வேல்யூ 156. இப்போ நீங்கள் கண்டிஷன் ஸ்டார்டிங்க்கு போங்க. எனக்கு கொடுத்துருந்தான், இங்கே இருக்க பின்னினோட ஆட்ஸ் வந்து எனக்கு X% மோர் தென் த கேப் சோல்டு பை அருண். எவ்வளோ அதிகம்? 36 அதிகம். therefore X equal to 30%. இது டேரெக்டாக இப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வேரியபிள்ஸ் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக அது கன்ஃபியூஷன் தான் ஆகும். இப்போ இதனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கொஷின் மார்க்னோட வேல்யூ தான் எனக்கு 156. 5Bனோட வேல்யூ என்ன? 100. 100 + 96 எவ்வளோ? 196 ஈக்குவல் டு 1 + 156y. கரெக்டாக? எழுதுனது கரெக்டாக தானே? therefore 156y is equal to 195. கரெக்டாக? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? 156 ஒன்ஸ் ஆர் 156, ரிமைனிங் எனக்கு 39 இருக்கும். 156ல் 39ன்றது 1/4. therefore y is equal to 1.25. y is equal to 1.25, x equal to 30. இதுதான் இந்த கேஸ்லெட்னோட ஆன்சர்ஸ். ஓகே. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஆட்ஸ் சோல்டு பை பின்னி அந்த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை சந்தா. கேப் சோல்டு பை சந்தா எவ்வளோ? 96. ஆட் சோல்டு பை பின்னி எவ்வளோ? 156. ஸோ 60 டிஃப்ரென்ஸ். கரெக்டாக? ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் ஆட்ஸ் சோல்டு பை தர்ஷன் ஒரு புதுசாக ஒரு பையன் இருக்கான். அவன் ஆட்ஸ் வந்து 48y. 48yனா உங்களுக்கு என்ன வரும்? 48 × 1.25. 48 ஒரு 12. ஸோ 60 ஆட்ஸ் வந்து வித்திருப்பான். கரெக்டாக? இஃப் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை அருண். அருண் எவ்வளோ கேப்ஸ்? 120. ஆட் சோல்டு பை தர்ஷன் எவ்வளோ? 60. ஸோ 180. இதுக்கான ஆன்சர் 180. த நம்பர் ஆஃப் வேலட் சோல்டு பை ஈஸ்வர் இஸ் X% மோர் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் சோல்டு பை சந்தா. ஆட் சோல்டு பை சந்தா எவ்வளோ? 100. இதில் 30% அதிகம். ஏன்னா எக்ஸ்ன்றது வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 13 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 130ன்றது வேலட் சோல்டு பை ஈஸ்வர் டு நம்பர் ஆஃப் கேப் சோல்டு பை சந்தா எவ்வளோ? 96. கரெக்டாக? therefore 65 is to என்ன வரும்? 48ன்னு வரும். அவ்வளோதானே? 13 5 சார். ஓகே. 65 is to 48. ஓகேவா? கேப் சோல்டு பை சந்தா வந்து 96. வேலட் சோல்டு பை ஈஸ்வர் வந்து நமக்கு ஆட் சோல்டு பை சந்தாவை விட 30% அதிகம். ஸோ 130 is to 96 கரெக்டாக தான். ஸோ 65 is to 48. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஓகே. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் இன் சண்டே. சண்டே மண்டேன்னு 2 நாள் இருக்குது. ஓகே. சண்டே மண்டே, சோல்டு அன்சோல்டு, ஸோ டோட்டல். ஓகேவா? ஓகே. அல்லது மேனுஃபேக்சர். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் இன் ஷாப் ஆன் சண்டே இஸ் 9:13. ஸோ சோல்டு வந்து எனக்கு 9x அப்படின்னா மேனுஃபேக்சர் என்ன? 13x. இதுதானே டோட்டல். ஸோ சோல்டு வந்து 9x, மேனுஃபேக்சர் 13xனா எனக்கு அன்சோல்டு 4x. கரெக்டாக தானே? ஓகே. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு ஆன் மண்டே இஸ் 14 less than the 150% ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு ஆன் சண்டே. சண்டேனோட 150% எவ்வளோ? 13.5x. இதில் எனக்கு 14 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே? ஸோ மண்டே சோல்டு வந்து 150% ஆஃப் ஐட்டம் சோல்டு ஆன் சண்டே விட 14 கம்மி. அன்சோல்டு ஐட்டம் சோல்டு ஆன் மண்டே இஸ்
25% லெஸ் தென் தட் ஆஃப் சண்டே. அப்போ என்ன வரும்? 3xன்னு வருமா? கரெக்ட் தானே? ஸோ இதை விட இது 25% கம்மி. டோட்டல் எவ்வளோ? 16.5x மைனஸ் 14. அடுத்த பாயிண்ட் படிங்க. த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் போத் த கிவன் டேஸ் ஆர் சேம். ரெண்டுத்தினுடைய வேல்யூ சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore 13x equal to 16.5x minus 14. therefore 3.5x equal to 14. therefore x equal to 4. சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கேஸ்லெட். இது வந்து லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஓகே. த கிவன் டேட்டா இஸ் அபவுட் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு அண்ட் சோல்டு பை 3 டிஃப்ரெண்ட் பேக்கரிஸ் இன் எ சர்டைன் டே. ஒரு நாளில் 3 டிஃப்ரெண்ட் பேக்கரிஸ் இருக்குது ஏபிசின்னு. அதில் எவ்வளோ பேக் பண்ணாங்க, அதில் எவ்வளோ சோல்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேக்குடுனா சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு. பேக் இல்லை, சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு. ஓகே. ஏபிசி அப்படின்னு 3 பேக்கரி இருக்குது. இதில் பேக்குடுன்றது எப்படி? சோல்டு ப்ளஸ் அன்சோல்டு. கரெக்டாக இப்படி நான் சொல்லலாமா? ஓகே. த நம்பர் ஆஃப் கேக்ஸ், நல்லா கவனிங்க. த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை ஏ இஸ் மோர் தென் தட் ஆஃப் பேக்கரி பி. இதை விட இது அதிகம். சரி. த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை பேக்கரி சி இஸ் மோர் தென் சி இஸ் மோர் தென் தட் ஆஃப் பி. இது வந்து இதை விட இது அதிகம், இதை விட இது அதிகம். புரிஞ்சா? ஓகே. இப்போ சிக்கும் ஏக்கும் உங்களுக்கு ரிலேஷன் தெரியாது. பியை விட ஏ அதிகம், பியை விட சி அதிகம். இது மட்டும் தான் தெரியும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை ஏ அண்ட் பி, அதாவது ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னா சி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். நல்லா கவனிங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை விட இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ்னுடைய ட்வைஸ் தான் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். நான் எப்படி எடுக்கிறேன்னு புரியுதா? இப்போ இதுதான் பெருசு. ஸோ ஏ மைனஸ் பி தான் வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு. இங்கே சி தான் பெருசு. சி மைனஸ் பி தான் டிஃப்ரென்ஸ். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நானும் ஒரு வேல்யூ வைக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூனோட ட்வைஸ் தான் எதனோட வேல்யூ? உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸோட வேல்யூக்கு ஈக்குவல். கரெக்டாக? இதனுடைய ட்வைஸ் தான் இதுக்கு ஈக்குவல். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்ட் பை ஏ அண்ட் பி இஸ் ட்வைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை பி அண்ட் சி. கரெக்டாக ஆச்சா? ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை ஆல் த பேக்கரிஸ் இஸ் 126. ஸோ இது வந்து 126 கொடுத்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட், த அன்சோல்டு நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்கரிஸ் ஏ அண்ட் பி ஆர் சேம். அதாவது ஏ அண்ட் பியில் இருக்க அன்சோல்டு வந்து சேம். நான் என்னென்னு எடுக்கலாம்? ஏன்னு எடுக்குவா? ஏன்னா இங்கே எடுக்காத வேரியபிள் நான் எடுக்கிறேன். ஏ வந்து அன்சோல்டு. ஓகே. த நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை ஏ அண்ட் பி இஸ் 41 and 29 ரெஸ்பெக்டிவ்லி. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க டேட்டா. ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இதனோட வேல்யூ 41 ப்ளஸ் ஏன்னு தெரியுது. இதனோட வேல்யூ 29 ப்ளஸ் ஏன்னு தெரியுது. இதை 2 விதமாக போடுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து என்னோட அப்ரோச் நான் சொல்கிறேன். நல்லா யோசிங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 12. நான் சொல்கிறது லாஜிக் கரெக்டாக? கரெக்டாக தானே? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12. ஏன்னா ஏவும் மைனஸ் ஆயிரும். 41 மைனஸ் 29 வரும், 12ன்னு வரும். இந்த வேல்யூ தான் 12 அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன? 6. ஸோ பிக்கும் சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 6 தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். நல்லா கவனிங்க. 6. இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12னா கண்டிப்பாக இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 6 இருக்கும். இதை விட இது 6 அதிகம். அப்படி தானே மீனிங்? ஸோ 35 ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 70 ப்ளஸ் 35 105 ப்ளஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 126. ஏனோட வேல்யூ 7. இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா மோஸ்ட்டாக இப்படி யோசிக்காம நமக்கு என்ன தெரியும்? 126லேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். ஸோ 126 மைனஸ் 41 மைனஸ் ஏ மைனஸ் 29 மைனஸ் ஏன்னு போட்டால் நமக்கு என்ன வரும்? 56 மைனஸ் 2ஏன்னு வரும். இது வந்து ஆட் பண்ணால் 70. ஸோ 126லேருந்து 70 போச்சுன்னா 56. இந்த 2a இங்கே வரும். கரெக்டாக? ஸோ இது நான் எழுதுனது கரெக்டாக தானே? ஓகே. இது நம்ம போடுற மெத்தட்லேயே நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு லாஜிக் வரும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 56 மைனஸ் 2a மைனஸ் 29 மைனஸ் ஏ. இதுதானே? இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது 1 பார்ட் அப்படின்னா இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2 பார்ட். கரெக்டாக? இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1 பார்ட் எக்ஸ். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 41 ப்ளஸ் ஏ மைனஸ் 29 மைனஸ் ஏ. கரெக்டாக? கேன்சல் பண்ணால் 12ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். கரெக்டாக? தேர்ஃபோர் 56லேருந்து 29 போச்சுன்னா 27 மைனஸ் 3a இஸ் ஈக்குவல் டு 6. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 7. இப்படி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். நான் ஒரு மெத்தட் சொன்ன மாதிரி இங்கே 35 ப்ளஸ் ஏன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஏனோட வேல்யூ 7 தான் வரும். தேர்ஃபோர் 48. தேர்ஃபோர் 36. தேர்ஃபோர் 42.
ஆட் பண்ணா என்ன வரும்? 90, 126, இங்க 7, இங்க 7. கரெக்ட்டா? ஓகே. இப்போ இதனோட வேல்யூ நமக்கு 42 மட்டும் தான் தெரியும். சோல்ட், அன்சோல்ட் எவ்வளோன்றது தெரியாது. கரெக்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட். த அன்சோல்ட் நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை பேக்கரி ஏ எவ்வளோ? 7 இஸ் அப்ராக்ஸிமேட்லி வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் பேக்டு பை பேக்கரி பி? 36. ஸோ 7 டிவைடட் பை 36ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ராக்ஸிமேட்டா 19% கிடைக்குமா? ஸோ 3670 அப்படின்னா 36 ஒன்ஸ் ஆர் 36, ரிமைனிங் 34, 9 சார்னா 270, 9 54, 324. ஸோ அப்ராக்சிமேட்டாக 19% ஆர் 20% வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷனை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த டோட்டல் கேக்ஸ் பேக்டு பை பேக்கரி எவ்வளோ? 48. 5 மேங்கோ அண்ட் வெனிலா கேக்ஸ் வந்து 5:3. அப்போ என்ன வரும்? 30 கேக்ஸ் வந்து வெனிலா, 18 கேக்ஸ் வந்து மேங்கோ. இஃப் த நம்பர் ஆஃப் வெனிலா கேக் சோல்டு பை பேக்கரி ஏ இஸ் 12. அப்போது வெனிலா கேக் 12 விற்றாங்க அப்படின்னா மொத்தமாக விற்ற கேக் எவ்வளோ? சாரி, இஃப் த நம்பர் ஆஃப் வெனிலா கேக் சோல்டு பை பேக்கரி ஏ இஸ் 12. ஸோ மேங்கோ வெனிலாவா? சாரி, மேங்கோ வெனிலா. வெனிலா கேக் விற்றது வந்து 12 அப்படின்னா அன்சோல்டு 6. கரெக்டாக? ஸோ அன்சோல்டு 6னா இங்கே இருக்க ஒரு அன்சோல்டு இங்கே தான் வரும். மொத்தமாக 7 அன்சோல்டு தானே. அப்போது 29 மேங்கோ கேக்ஸ் வந்து நமக்கு சோல்ட் ஆகிருக்கும். ஒரு மேங்கோ அன்சோல்டு கேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ மேங்கோவில் 29 கேக் சோல்டு, ரிமைனிங் இருக்க ஒரு கேக் மட்டும் தான் நமக்கு என்னது? அன்சோல்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயே 6 வெனிலா கேக்ஸ் அன்சோல்டுனா ரிமைனிங் இருக்க ஒரு கேக்ஸ் தானே மேங்கோவில் அன்சோல்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் 1. இஃப் த நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை பேக்கரி சி இஸ் 2/7 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக் சோல்டு பை பேக்கரி ஏ அண்ட் பி டுகெதர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் 2/7 தான் விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 70ல் 2/7னா 20. ஸோ 22 வந்து அன்சோல்டு. தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அன்சோல்டு கேக்ஸ் ஆஃப் ஆல் 3 பேக்கரிஸ். அப்போ 22 + 16 36 டிவைடட் பை 3னா ஆன்சர் 12. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் ஐபிபிஎஸ் கிளர்க் மைன்ஸில் கேட்ட கேள்வி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான்.